பட் இப்ப சமீபமா லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்ட் ரொம்ப பெருகிடுத்து, கவனிச்சிங்களா? ஐயோ! அதுவும் அர்த்தமற்றது தான் சார். அது என்ன சார் கான்செப்ட்? ம். அப்படி என்ன அந்த ஃபைனான்ஷியலா வந்து ஒரு கமிட்மெண்ட் மற்றும் இல்லைன்றதா? அது அப்போ அவ்வளோ பைசாக்கு அவ்வளோ முக்கியத்துவமா? உறவை விட பைசாவுக்கு முக்கியத்துவமா? என்ன அது? ம். நம்மளுடைய சமூகம் இல்ல அது. நம்மலாம் வந்து பைசாவை கடைசியாக துச்சமாக வைக்கிறது. உறவுக்கு முக்கியத்துவம், அதை விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம், மரியாதைக்கு முக்கியத்துவம், அப்புறமா தான் இதில் பைசா வரும். ஆனால் அது வந்து இப்போ நம்ம கமிட்மெண்ட் இல்லை, எப்போ வேணால் கத்திரிச்சிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட். இல்ல அவங்க வந்து திருமணம்ங்கிறத உறவு இருக்கு பாருங்க, அத ஒரு பவித்திரமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க அவங்க. பண்ணிண்டது சரி புனிதம் கட்டல, பவி டிவோர்ஸ் கூட பரவாயில்ல, அது கூட ஒத்துக்கலாம். அந்த லிவ் இன் என்னத்துக்கு? அப்போ நீ அது அவ்வளோ சந்தேகப்படுறேன்னா அப்போ அந்த ஆளோட என்னத்துக்கு அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்? நான் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறேங்கிறாங்க. ஐயா, பர்சனலி எனக்கு என்னமோ அது சரியா படலை. சரியா படல.